என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 5 மாத குழந்தை வரைக்கும் போகிற ட்ரெஸ் தான். ஆனால் போன வீடியோவில் நம்ம வந்து ஜப்லா மாதிரி தைச்சோம். இப்போ இந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் வரா மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேக்கு ஒரு மாதிரியும் ஃப்ரண்ட்டு ஒரு மாதிரியும் கட்டிங் வரும். அதனால் பேக் வந்து ஃபோல்டிங்லேயும் ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பனில் இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து ஃபுல் ஓப்பன். இதுக்கு வந்து துணி வந்து 30 சென்டிமீட்டர் இருந்தால் 32 வேணும் கரெக்டாக 32 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது, இது மடிப்பாக இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்தை விட்டுட்டு நம்ம மடிச்சுக்கலாம். இது இந்த மடிப்பை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். 2 இன்ச்சு கோடு போட்டிருக்கேன். இதை வந்து மடிச்சுக்கலாம். 2 இன்ச்சு மடிப்பு போட்டுட்டு இது பாருங்கள், மடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த லாஸ்ட்டில் ஃபோல்டிங்காக இருக்கும். இந்த ஃபோல்டிங் எடுத்து இது மேலே வைக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த ஃபோல்டிங்கை வைங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் நான் இது எப்படி பண்ணியிருக்கணும். அதை அப்படியே ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதை அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த நெக்கு எல்லாமே இதில் எப்படி இருக்கோ அந்த ட்ராயிங்கை அப்படியே பண்ணுங்கள். இங்கே மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மடிப்பு, அதாவது ட்ராயிங் பண்ணும்போது இதுதான் அளவு, இது அளவு கிடையாது, இது அளவு கிடையாது. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து தான் அந்த 2 இன்ச்சு எல்லாமே இந்த அளவு தான், இந்த அளவு கிடையாது. இங்கே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது மடிச்சுக்கிட்டு அதில் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மார்க் பண்ண இதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு இருக்கும் இப்படி இருக்கும். பேக் நெக் மட்டும் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணல. இதுதான் பேக்கு, இது ஃபோல்டிங் இருக்குது பேக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ இதுதான் நெக்கு. இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சுக்கு பாருங்க, இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் பாருங்கள், பேக் இப்படி இருக்கும், ஃப்ரண்ட் இப்படி இருக்கும். இதை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். தைச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். நெக்கு ஷோல்டரு ஆமெல்லாம் தைச்சிட்டு இப்படி தான் இருக்கும். இது ரெண்டும் ஓப்பன். இப்போ மடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நம்ம 2 இன்ச்சு பண்ணியிருக்கும்போது அது மடிச்சிருக்கும். இந்த பக்கம் மடிச்சிருக்கும். இதை அப்படியே தைச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம பட்டன் வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரெஷ் பட்டனு எப்படி வச்சுக்கலாம்.